இது எல்லாமே நம்பிக்கை வார்த்தைகள் தான். அவர் மோசடி பண்ணுவார்ன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா எவ்வளவு தூரம் ஒருத்தர் கூட இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம்னா, நம்ம உறவினர்கள், நண்பர்கள் தெரிஞ்சவங்க யாராவது இறந்திருப்பாங்க. அப்ப எல்லாருமே நம்ம கூட நிப்போம் அவங்களுக்கு. கூட நின்னு நம்ம கூட இருக்க மாப்பிள கவலைப்படாத, நண்பா கவலைப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா கடைசி வரைக்கும் அப்படி கூட இருக்க முடியாதுங்கிறது நிதர்சனம். இந்த இழந்த குடும்பத்தினரே திரு விஜய் அவர்கள் கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்கலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அரசாங்கம் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கு. இவங்க ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. மற்றவங்கலாம் ஒரு 1 லட்சம் 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஒரு 30 35 ரூபா இருக்கும். இதுல எவ்வளவு தூரம் எஃப்டி போட்டு வைப்பாங்க, எவ்வளவு தூரம் படிச்ச குடும்பம், அப்ப அவங்களுக்குலாம் எவ்வளவு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். 40 லட்ச ரூபா இருக்கு, நீ வட்டி கொடுத்து வாங்கன்னு யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு மச்சான் கேட்பாரு, ஒரு அத்தை பொண்ணு கேட்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ற பழக்கம் அவங்களுக்குலாம் இருக்காது. உனக்கு நீ இப்போ காசு வந்தோடனே நீ வேற மாதிரி பேசிட்ட அப்படிம்பாங்க. ஸோ இந்த ப்ராக்டிக்கலாக சில நடைமுறைகள் இருக்கும். அப்போ அவங்களுக்கு மென்டாரிங் தேவைப்படும். அது திரு விஜயால செய்ய முடியுமாலாம் நம்ம சொல்ல முடியாது. வேற யாராவது கூட வர்றவங்க போறவங்க யாராவது செஞ்சு கூட வழி நடத்துனாங்கன்னு உண்டு. அதுதான் நம்ம கவனிக்கணும். விஜய் அவர்களுடைய வார்த்தைகள் ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். நம்ம அவர் ஒரு நல்ல வார்த்தை சொல்றாரு. அவர் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் நமக்கு துணை நிற்கிறாரு. அவ்வளவு நம்ம அந்த அளவுக்கு தான் ஆறுதல் பண்ணணும். அதுக்கு மேல அவர் எல்லாத்துக்கும் கூட இருப்பாரு. அவருக்கு பிள்ளை சடங்கானா கூட இருப்பாரு, பிள்ளை கல்யாணமான கூட இருப்பாரு, பையன் ஹையர் எஜுகேஷன் பண்ண இருப்பாரு, பிஏக்கு கூட இருந்தாரு, எம்ஏக்கு கூட இருப்பாரு. அப்படிலாம் எதிர்பார்க்கவே அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க.